ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு பிக் பேஸ்கெட்டு. டூர் போகிறக்கு எடுத்துகிட்டு போகலாம். வெளியில் பிக்னிக் போகிறக்கு, டூர் போகிறக்கு, கோயிலுக்கு எங்காவது போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகும். நிறையா ஜாமானங்களெல்லாம் வச்சு வண்டியில் வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டான சைஸாக இருக்கும். இந்த மாதிரி பிக் பேக் வந்துட்டு மூடி போட்ட கூட வேணும் அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கூடை வந்து எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது வந்துட்டு 6 ரோல் ஆச்சு. எனக்கு 6 ரோல் கூடை. இது ஆல்ரெடி நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு கூடை போட்டிருந்தேன். பேஸ் வந்து சாதா நாட்லேயும், ஹைட்டு வந்து சிவன்கன்லேயும் போட்டிருந்தேன். இப்போ இந்த கூடையும் 6 ரோல் தான். இது வந்துட்டு பேஸும் சிவன்கன்று, பாருங்கள், ஹைட்டும் சிவன்கன்னில் போட்டிருக்கேன். இன்னர் ஃபுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இந்த கூடை எப்படி போட்டேங்கிறது தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இது வந்துட்டு சிவன்கன் கூடை. உள்ளே வந்து வாட்டர் கேன் பவுச் வச்சுருக்கேன் பாருங்கள், நீட் ஃபினிஷிங்கில். அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா நீட்டாக பெரிய பேகு 6 ரோலுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்க வந்து இந்த சிஸ்டர் வந்து திருச்சியில் இருக்காங்க, டோல்கேட் கிட்ட. அவங்க வந்துட்டு எனக்கு 4 பேக்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி 3 பேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தீபாவளிக்கு முன்னால் நான் கொரியர் போடுறேன்னு. இல்லை சிஸ்டர் வேண்டாம், நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்த வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் அந்த கூடை போட முடியாமல் 1 மந்த் வெயிட்டிங் பண்ண வச்சு அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணி அனுப்புகிறேன். அந்த சிஸ்டர் ரொம்ப பொறுமையாக வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பஸ்ஸிலேருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து கைக்கு ரொம்ப அடிபட்டுருந்துச்சி, கண்ணுக்கும் அடிபட்டுருந்துச்சி. அதனால் நான் 1 மந்த் ஆட்ட நான் கூடை போடல. இப்போ தான் வந்துட்டு நான் கூடை போட ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு நான் பேஸ் வந்து 16 போட்டிருக்கேன். ஒயர் வந்து 38 ஒயர் வச்சுருக்கேன். 4 கார்னர்லேயும் 4 ஒயர் ஸ்கிப் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். 2x2ங்கிற பேட்டர்னில் நான் வந்து 38 ஒயர் கட் ஒயர் வச்சுருக்கேன். ஹைட் பாருங்கள், ஹைட்டு வந்து நான் 30 வச்சுருக்கிறேன். 30 நாட்ஸ் வச்சுருக்கேன். லென்த்து வந்துட்டு 38 வச்சுருக்கேன். விங்த்து வந்து எனக்கு வந்து 16 வந்துச்சு. இதோட மெஷர்மெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, லென்த்தில் வந்து 15 சென்டிமீட்டரும், விங்த்தில் ஒரு 7 சென்டிமீட்டரும், ஹைட்டில் ஒரு 12 சென்டிமீட்டரும் இருக்குது. பாருங்கள், ஹேண்டிலெல்லாம் வந்து நல்லா திக்காக போட்டிருக்கேன். 8 ஒயர் வந்து உள்ள அவுட்டர் ஒயர் வந்து 8 ஒயர் கொடுத்துருக்கேன் நான். இன்னர் ஒயர் வந்து 8 ஒயருமே, அவுட்டர் ஒயர் வந்து 2 ஒயர் வந்து நான் 13 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறக்கு நான் 9 சென்டிமீட்டர் ஒயர் எடுத்திருக்கேன். குட்டி ஃப்ளவர் மேக் பண்ணுறக்கு 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த லாக் போடுறக்கு பாருங்கள் 3 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய லாக் இல்லையா, அதனால். பாருங்கள், 2 பக்கம் நான் அழகாக நீட்டாக மேக்னைட் லாக் வச்சுருக்கேன். பாருங்கள், மேக்னைட் லாக் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரியும். இது வந்து ஃப்ளவர் போட்டது வந்து கொஞ்சம் அழகுக்காக அதுக்கும் வந்துட்டு நான் லெட் வச்சுருக்கேன். குட்டி ஃப்ளவர் பாருங்கள் 4 பக்கம் வச்சுருக்கேன். பேஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. குமிழெல்லாம் வச்சு அழகாக கொடுத்துட்டேன். பாருங்கள், இதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். அவுட்புட் வந்து எனக்கு 15 சென்டிமீட்டர் வந்துச்சு. விங்த்து பாருங்கள் 7 சென்டிமீட்ரு, ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டர் வந்துச்சு. இதோட அவுட்புட்டு தான் இது. இது வந்து எங்காவது வெளியில் போகிறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளேயே வாட்டர் கேன் பவுச்சும் வச்சுக்கலாம். மற்ற எல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்கு ரொம்ப நல்லா பிக் சைஸ் பேக் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு.
நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவுக்கு வந்துட்டு ஹைப் பட்டன் இருக்குது, ஹைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும் பாருங்கள். நீட்டாக நான் போடுறேன். அப்புறம் என்னால் வந்துட்டு டுட்டோரியல் வீடியோ போட முடியாது, என்னால் லைவ் போட முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கம் தறி எனி டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் அது கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால என்னால் லைவ் மட்டும் போட முடியாது. மற்றபடி நான் வீடியோவிலேயே உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயர்ஸை நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன், பீட்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். குமிழ் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் மேக்னெட் லாக் இருக்குது. தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது வந்து டாட்ஸ் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு நான் அவுட்டர் ஒயர் வந்து 13 அடியும் இன்னர் ஒயர் வந்து நான் 6 அடியும் எடுத்திருக்கேன். ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இந்த கூட வந்திருக்கு. பிசுரே இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நேர்பையாக இருக்கிறவங்க சேலம் மாவட்டம் எடப்பாடி டைரெக்டாகவும் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ஸ் இருக்குது, நெல்லிக்காய் பீட்ஸ் இருக்குது, மேக்னெட் லாக் இருக்குது, குமிழ் இருக்குது. ஒயர்ஸ் வந்து 5 டைப் ஆஃப் ஒயர்ஸும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு நீங்கள் ஒயர் என்ன விலைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் வந்து எங்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க மட்டும்தான் வாங்கிட்டுருக்காங்க. விலைகள் மட்டும் விசாரித்து கேட்குறீங்க. எதுக்குன்னு தெரியல. மேக்ஸிமம் அதிகமாக கேட்குறவங்க எங்கிட்ட ஒயர் விலை தான் நீங்கள் கேட்குறீங்க. எதுக்காக இப்படி வந்து கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் ஒரே விலைக்கு விற்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க விற்பாங்க. நான் வந்துட்டு எல்லாமே ஃபேவராக தான் பண்ணி கொடுக்குறேன். என்கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்க டைரெக்டாக வாங்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் இந்த கூடை எவ்வளோ அழகாகவும் அவுட்ஃபுட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எவ்வளோ திங்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். குமிழ் பாருங்கள் நான் எவ்வளோ குமிழ் வச்சுருக்கேன்னு. 2, 4, 6, 8 குமிழ் வச்சுருக்கேன். ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் ஒர்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 டைப் ஆஃப் ஒயர்ஸும் நான் வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஒயர் கிடைக்காதவங்க நீங்கள் ஒயரும் கேட்டு என்கிட்ட வாங்கிக்கலாம். நான் கொரியர் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்துட்டு பேக்ஸ் வந்துட்டு நீங்கள் தேவைப்படுறவங்க என்ன பேக்ஸ் வேணும்னாலும் நான் அனுப்பிச்சி வைப்பேன். அப்புறம் வந்து பென்சில் பாக்ஸ் வந்து ஒரு சிஸ்டர் வந்து டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க, அதில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் போட்டிருந்தது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது ஃபினிஷிங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு தேவக்கோட்டையில் இருக்காங்க. பாண்டிச்சேரியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் தான் வந்து ரொம்ப நீட்டாக போட்டிருக்கீங்க, அழகாக இருக்குது, பென்சில் பாக்ஸ் டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு என்னோடய வீடியோவில் நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்கம்மா, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. அதுக்காக வந்துட்டு அவங்க நாளைக்கு ஒயர் என்கிட்ட வாங்குறேன்னு சொன்னாங்க. அப்படி வாங்கினாங்கன்னா அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் வந்துட்டு குட்டி ஜிப்பு, அதாவது 8 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த ஜிப்புமே நான் சேல் பண்ணுறேன். அதையும் கேட்டாங்க அந்த சிஸ்டர். நான் கண்டிப்பாக அவங்களுக்கு போடுவேன். 1 டஜன் ஜிப்புமே 10 கட்டு ஒயரும் கேட்டிருந்தாங்க. அது பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு நான் ஜிப்பு வச்சு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அப்புறம் வெல்க்ரோவும் இருக்குது. நீங்கள் வெல்க்ரோவும் வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும். வெல்க்ரோ வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். காரணம் வந்துட்டு அந்த பிசு அந்த ஒட்டுறது இல்லாத போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து
கூட வந்து வெல்க்ரோ ஒட்டாது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்ஸுலேயே வந்து நிறையா வெல்க்ரோ பர்ஸு வைப்பாங்க இல்லையா, அதில் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ண முடியும். அதே வந்துட்டு உங்களுக்கு மேக்னைட் லாக் வச்சுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நீட்டாக உங்களுக்கு உழைக்கும். ரெண்டாவது வந்துட்டு ஜிப்பு வச்சுக்கிட்டாலும் நம்ம நீட்டாக யூஸ் பண்ணுற விதத்தில் நம்ம வச்சுக்கலாம். வெல்க்ரோ வைக்கிறப்ப பேக்ஸுக்கு வெல்க்ரோ வைக்கிறப்ப அதோட வேல்யூ வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ப்ரெஸ் பண்ணி மூடாத போயிடும். சரிங்களா? அதனால் என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நான் இந்த சஜஷன் தான் நான் சொல்லுவேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஆசைக்கு வேணால் ஒன்று நம்ம போட்டு பார்த்துக்கலாம், அவ்வளோதான ஒழிய. மற்றபடி ஒரு 10 ட்ரிப்பு போட்டு 10 ட்ரிப் திறந்தோம்னா ஒன்றுக்கு ஆகாத போயிடும். நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம், நல்லா நீட்டாக ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி நம்ம வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு வெல்க்ரோ வச்சு கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் இந்த மாதிரி வெல்க்ரோ வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது, நீங்கள் ஜிப்பு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேக்னைட் லாக் வச்சுக்கோங்கன்னு. ஓகே சிஸ்டர், உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு தோணுதோ அதே நீங்கள் பண்ணி கொடுங்க. எனக்கு வந்துட்டு லாக் தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், நீட்டாக லாக் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வேணுங்கிறப்ப திறந்து விட்டுட்டு வேண்டாங்கிறப்ப லாக் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லாக்கும் கொடுத்துருக்கேன், அதையும் கூட போட்டுக்கலாம். நான் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கூடைங்க. நிறையா பேர் கேட்டாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.